Hello Pasaghala, I welcome you all to our After's JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and Operation 11 Bootcamp ஓட first day-வை நம்ம physicsல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் and physicsல ஸ்பெசிஃபிக்கா we are going to start from the basics of physics. See, almost 90% of the ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்ஸ் டஃப்பாக தோன்றது ஏன் அப்படின்னா இந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரியாததுனால தான். பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னால் என்னென்னா சிம்பிள் தான், அந்த டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன், அது போக வெக்டர்ஸ். இது ஆனால் வெக்டர் மேத்தமெட்டிக்கலா? எஸ், வெக்டர் வந்து மேக்ஸில் தான் வரும், அதை நம்ம ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸ் தெரியாததுனால தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபிசிக்ஸ் டஃப்பாக ஃபீல் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்துட்டு டேக்கிள் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ராட்சில் இருந்து இந்த பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஸோ ஒன்ஸ் we are done with the basic, then we will move on to your regular chapters, அதாவது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் 1D 2D, இப்படி ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக கவர் பண்ண தான் போகிறோம். பட் எடுத்தோடனே அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் லெட் us then quickly start today's session. As far as today's session is concerned, we are going to start with differentiation for physics. Okay, so இட்ஸ் ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னன்னே தெரியாமல் இருக்கலாம், எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருக்கலாம், திடீர்னு ஏதோ ஃபார்முலாலாம் சொல்லுவாங்க, ஏதோ ரூல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லைனாலும் பரவாயில்ல, யூ கேன் வாட்ச் திஸ் லெக்சர் அண்ட் ஐ வில் அஷ்யூர் யூ, இந்த லெக்சரை நீங்கள் முடிக்கிறப்ப உங்களால் டிஃப்ரென்ஷியேஷன் கொஷினை சால்வ் பண்ண முடியும். as far as physics is concerned, ஃபிசிக்ஸில் வர டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். நான் மேக்ஸை பற்றி பேசலை, மேக்ஸ் வந்து தனி ரீஜியன், சரியா? அதை நம்ம அப்புறமா போவோம். மேக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து அடுத்த லெவலில் இருக்கும், அந்த 12th பார்ப்போம். as far as 11th portion is concerned, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு உங்களால் எல்லா சாப்டர்ஸும் படிச்சிட முடியும். சரியா? கிளியரா? ஓகே, சூப்பர். now let us then quickly jump into today's session. இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன, ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அண்ட் வி வில் லேர்ன் தி அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் விச் இஸ் மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகேவா? இதுக்காக தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷனே படிக்கிறோம் ஃபிசிக்ஸில். எக்ஸ்பிளைன் பண்ணுற டீட்டெயிலாக. ஓகே, நவ் லெட் us then start with what is differentiation. ஓகே, அதாவது எடுத்தோடனே ஃபார்முலா படிக்கலாம், பட் ஸ்டில் ஒரு ஐடியா கொடுத்துறேன் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சி, டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச். அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச பிளெயின் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் சம்திங் இஸ் சேஞ்சிங். டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது என்னவா? வி ஆர் மெஷரிங் ஹவு ஃபாஸ்ட் சம்திங் இஸ் சேஞ்சிங். ஆனால் ஓகே, பட் இதுக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? வரேன். இப்போ இதை டேரெக்டாக ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மேத்தமேட்டிக்கல் அப்ளிகேஷன் பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன், ஒன்று எழுதுகிறேன், பாருங்கள் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. I'm writing y equals to f of x. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயே டவுட் இருக்கும், பிகாஸ் எனக்கு இருந்துச்சு. நான் பிகாஸ் 10th நான் ஒன்றும் படிக்கல, 11th வந்த புதுசில் எங்கள் சார் இப்படிலாம் எழுதுறப்ப எனக்கு புரியவே இல்லை. y ஈக்குவல்ஸ் f of xனா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உங்களுக்கு புரியலைனாலும் எந்த தப்பும் இல்லை, ஐ வில் எக்ஸ்பிளைன். y ஈக்குவல்ஸ் டு f of xனா இட் இஸ் சிம்பிளி சேயிங் தட் y இஸ் அ function of x. y is a function of x. For example, நிறைய இருக்கு. என்ன சொல்லலாம்? we can say y equals x square சொல்லலாம், y equals x square சொல்லலாம், ஓகேவா? or y equals sin x சொல்லலாம், or y equals e raised to the power x சொல்லலாம். இது எல்லாத்துலேயும் என்ன சொல்ல வராங்க? y இருக்குல்ல, அது function of x தான், which means that as you change when you change your x, y is a function of x னா என்னங்கிற சிம்பிள் மீனிங் சொல்கிறேன் பாருங்களேன். simply as x changes, என்ன ஆகும்? நம்மளோட y also changes. y also changes. சரியா? இதுதான் பசங்களா y is a function of x னா மீனிங். என்ன ஆகுதான்? எக்ஸை சேஞ்ச் பண்ண ஒய்யும் சேஞ்ச் ஆகிட்டே வருதா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? ஆனால் 1. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 போடுறீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா y ஈக்குவல்ஸ் டு sin 0. sin 0ஓட வேல்யூ சிம்பிளி 0 தான்.
பட் இதுவே x ஈக்குவல்ஸ் டு 90 டிகிரி போட்டிங்க அப்படின்னா தென் y இஸ் ஈக்குவல்ஸ் டு sin 90 டிகிரி, அதோட வேல்யூ 1. ஸோ நீங்கள் எக்ஸை சேஞ்ச் பண்ண ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதை சிம்பிளாக எழுதுறது தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், y ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவ் இப்போ என்னோட கொஷின் என்ன தெரியுமா? ஓகே, எக்ஸை சேஞ்ச் பண்ணுறப்போ ஒய் சேஞ்ச் ஆகுது, பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது? how fast y changes on changing x. எவ்வளோ வேகமாக y வந்து சேஞ்ச் ஆகுது எக்ஸை சேஞ்ச் பண்ண அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் y ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக போகுது. அதையே நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேட்க தோணுது இல்லை? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். லெட்ஸ் டேக் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ், y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போடுங்க. என்ன வருது? ஒய்யோட வேல்யூ 1ன்னு வருது. சாரி, ஒய்யோட வேல்யூ 0ன்னு வரும் இல்லையா? ஆமாம், நான் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0னா ஒய் இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு 0. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூவை 1ன்னு போடுங்க. ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? ஆனால் ஒய்யோட வேல்யூ 1 தான் வரும். சரி, எக்ஸோட வேல்யூ 2ன்னு போடுங்க. ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ 2 தானே வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 3ன்னு போட்டால் ஒய்யோட வேல்யூவும் 3யாக தான் வரும். ஒய் இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டு 3. ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா as x varies by 1 unit, y also varies by 1 unit. ஒரு யூனிட் x இன்க்ரீஸ் பண்ணா y ஒரு யூனிட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர் அதை நம்ம இப்படி சொல்லலாம், as x varies, y varies equally. y varies equally. ஓகேவா? ஓகேண்ணா. as x varies, y varies equally. பட் இதுவே இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம இந்த 3 எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஒய் வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். செகண்ட் இந்த சைடு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 போட்டால் என்ன வரும்? ஆனால் ஒய்யோட வேல்யூ 0 தான் வரும் இல்லையா? ஆமாம். x equals to 1 போட்டா y is equals to 1 square, that is also equals to 1. but x equals to 2 போடுறப்ப y equals to 2 square which is 4. okay, அடுத்து x equals to 3 போட்டிங்கன்னா y equals to 3 square which is 9. 3 square which is 9. so இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y changes fastly on changing x. x கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஒரு யூனிட்டாக தான் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கேயும் அப்படி தான் சேஞ்ச் பண்ணோம், இங்கேயும் அப்படி தான் சேஞ்ச் பண்ணோம். இந்த இடத்துல y ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. y changes fastly on changing x. ஓகே, I hope this is clear. இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சேஞ்சை தான் பசங்களா ஸ்டடி பண்ண போகிறோம். we use differentiation in order to study this change. okay, let me quickly let you guys know எதுக்காக இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் படிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஒன்று பாருங்கள், எக்ஸை கம்மியாக சேஞ்ச் பண்ணால் அதுவும் கம்மியாக சேஞ்ச் ஆகுது, ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது. இன்னொன்று எக்ஸை கம்மியாக சேஞ்ச் பண்ணாலும் ஒய் அதிகமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ வி யூஸ் டிஃப்ரென்ஷியேஷன் டு ஸ்டடி திஸ் சேஞ்ச். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் is used to study this change. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது ஒரு எவ்வளோ ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக தான். ஸ்டடி திஸ்
change. Now இதை இப்போ நான் கிராஃபிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் அ ரேண்டம் கிராஃப் y ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி இருக்குது. லெட்ஸ் டேக் 2 பாயிண்ட்ஸ். ஒன் இஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு x1. ஓகே, ஒன் இஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு x1. இன்னொன்று x equals to x2. x equals to x2. Now, let's assume when x is equals to x1, the value of y is, ஆனால் அந்த கிராஃப் வழியாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட்டை y1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். அதே மாதிரி when x is equals to x2, y-யோட வேல்யூ என்ன? ஆனால் அப்படியே கிராஃபில் போய் பாருங்கள். when x is equals to x2, y-யோட வேல்யூ வந்து இதுனா, y-யோட வேல்யூ is this. Okay, let's assume that y value is y2. Now நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, on changing x from x1 to x2, how much y is changing. Okay, how fast y is changing. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. Now let's assume that the change in x is represented by delta x. சரியா? எப்போதுமே சேஞ்சை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டு மென்ஷன் பண்ணுவோம். அந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து டெல்டாடா, டெல்டா எக்ஸ், விச் இஸ் எவ்வளோ எக்ஸ் சேஞ்சாக இருக்குது? ஆனால் x2 மைனஸ் x1 இவ்வளோ சேஞ்சாக இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். சேஞ்ச் இன் x is equals to x2 minus x1. ஸோ இவ்வளோ எக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது y எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? ஆனால் சேஞ்ச் இன் y is simply delta y. Change in y is delta y. y எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? ஆனால் when x is equals to x2, y அதிகமாக இருக்குது. எவ்வளோ? y2. அதே மாதிரி when x is equals to x1, y கம்மியாக இருக்குது, which is y1. So y2 minus y1, this is change in y, that is change in x. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, we have to find rate of change of y, rate of change of y with respect to, சரியா? with respect to x. புரியுதா என்ன சொல்கிறேன்னா? அதாவது எக்ஸை சேஞ்ச் பண்ணுறப்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒய் சேஞ்ச் ஆகுது. அதுதான் டெக்னிக்கலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் y divided by change in x. Change in x. So this is simply equals to change in y by change in x. This is simply equals to என்ன வரும்? ஆனால் delta y by delta x. This is equals to delta y by delta x. ஓகேவா? ஓகே. அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அண்ணா, ஆனால் என்னன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்காது. கவலையே வேணாம், போக போக புரியும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணது புரிஞ்சிச்சுல்ல? நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸை சேஞ்ச் பண்ணுறப்போ ஒய் சேஞ்ச் ஆகுதுடா. எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், x1 x2. x1ல வேல்யூ ஆஃப் y இஸ் y1, x2ல வேல்யூ ஆஃப் y இஸ் y2. நவ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ எவ்வளோ ஒய் சேஞ்ச் ஆகிருக்கு டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஸோ அதுதான் டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னு எழுதுறேன். கிளியரா? ஓகே. நவ் த திங் இஸ், this is just average rate of change. ஆனால் என்னன்னா திடீர்னு எதை சொல்கிறீங்க? this is just average rate of change. Average
rate of change. Average rate of change. ஆனால் அது என்ன average rate of change? Give me a minute. Now இதை உங்களுக்கு இப்போ நான் சொன்னால் புரியாது, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்களா. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. சிம்பிள் செட்டப் தான். உங்கள் வீடு இருக்குது, வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக 7 o'clock வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வீட்டிலேருந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி உங்கள் ஸ்கூலுக்கு போய் கரெக்டாக 8 o'clock சேர்றீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, நீ காலையில் ஸ்கூல் போனீங்களா, நீ எவ்வளோ ஸ்பீடாக போனேன்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து இந்த கால்குலேஷன் வச்சு சொல்கிறீங்க. வீட்டில் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா அப்பாட்ட வந்துட்டு ஸ்பீடாக போனேன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அப்பா கரெக்டாக 7 o'clock வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பா 8 o'clock ஸ்கூலுக்கு போனேன், நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூல் வந்து 60 கிலோமீட்டர், அப்போ என்னோடய ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு போட்டு காட்டுறாரு நீங்கள் சொல்கிறதுக்காக. ஸ்பீடுனா என்னப்பா தம்பி, டிஸ்டன்ஸ் கவர்ட், distance covered by time taken இல்லையா? ஆமாம். ஸோ நீ சொன்ன மாதிரியே 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1 ஹவரில் 7லேருந்து 8 o'clock 1 ஹவரில் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடு வந்துட்டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லையா? which means பைக்கு நீங்கள் எடுத்ததுலேருந்து, பைக்கை நீங்கள் ஆன் பண்ணதுலேருந்து பைக்கை நீங்கள் நிப்பாட்டின வரைக்கும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்கிற கணக்கு படி வர முடியும். சரியா? இந்த ஸ்பீட் சேஸ் யூ ஹாவ் ட்ராவல்ட் எக்ஸாக்ட்லி அட் 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபார் யுவர் என்டையர் ஜேர்னி. அப்படி தானே இது மீன் பண்ணுது. நீங்களே சொல்லுங்கள், இது ட்ரூவா இல்லையா? அண்ணா இல்லைண்ணா. ஏன்? பிகாஸ் ஒரு சில இடத்துல க்ரௌடாக இருக்கும், அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடை குறைச்சி தான் ஆகணும். ஒரு சில இடத்துல காலியாக இருக்கும், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரோடு காலியாக இருந்தால் வேகமாக போவீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆவரேஜாக பார்க்கும் போது 7 o'clockலேருந்து 8 o'clock ரீச் ஆயிருக்கீங்க, 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆவரேஜாக பார்க்கும் போது உங்கள் ஸ்பீடு வந்துட்டு 60 கிலோமீட்டர் பருக்கு இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ உங்கள் அப்பாவும் இதே தான் சொல்கிறாரு, தம்பி இது ஆவரேஜ் ஸ்பீடு, நான் ஆவரேஜ் ஸ்பீடே கேட்கல, கரெக்டாக 7:30க்கு நீ எவ்வளோ ஸ்பீடில் போன சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே பயமாகறீங்க, ஏன்ப்பா கரெக்டாக 7:30 கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் 7:30க்கு உங்கள் வண்டிக்கு ஒரு ஓவர் ஸ்பீடிங் ஃபைன் ஒன்று விழுந்துருக்கு. சரியா? அதாவது திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரேன், உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கேட்குறாரு எவ்வளோ ஸ்பீடாக போனேன்னு. நீங்கள் இந்த கணக்கை சொல்கிறீங்க, 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன், 8 o'clock ஸ்கூலுக்கு போனேன், 60 கிலோமீட்டர். ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்மளோட ஸ்பீடு, அதில் தான் நான் போனேன்னு சொல்கிறீங்க. பட் உங்கள் அப்பா சொல்கிறாரு, தம்பி திஸ் இஸ் ஜஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட். சரியா? நீ ஆவரேஜ் ஸ்பீடெல்லாம் எனக்கு சொல்லாத, எக்ஸாக்ட்லி 7:30ல் நீ எவ்வளோ ஸ்பீடில் போனான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கேட்குறீங்க, பா ஏன்பா கேட்குறீங்க அப்படின்னா, யூ ரிசீவ்ட் an ஓவர் ஸ்பீடிங் ஃபைன் at 7:30 AM. ஓகே, உங்களுக்கு ஒன்றே பயமாகுது, ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்லா ஃபிசிக்ஸ் தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, டீட்டெயிலாக போயிட்டு அனலைஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனீங்கன்னு உங்கள் அப்பா கண்டுபிடிக்க போகிறாரு. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக 7:30க்கு உங்களுக்கு ஃபைன் விழுந்துச்சுல்ல, அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது, ஸ்பீட் கேமரா. கரெக்டாக நீங்கள் எந்த ஸ்பீடில் போறீங்கன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு, அதை வச்சு உங்களுக்கு ஃபைன் போட்டுருச்சு. ஓகே, நவ் அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, கேமரா வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த கேமராவை நீங்கள் 7:30க்கு கிராஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 7.5 கிலோமீட்டர் தள்ளி, கொஞ்சம் தூரம் தள்ளி, கேமரா 1 இங்கே இருக்குது, அதுலேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கேமரா ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த கேமராவை 7:35க்கு கிராஸ் பண்ணியிருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கீங்கன்னு. கேமரா 1 உங்களுக்கு ஃபைன் விழுந்த கேமராவை கரெக்டாக 7:30 கிராஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு கேமரா வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அந்த கேமராவை நீங்கள் எத்தனை மணிக்கு கிராஸ் பண்ணியிருக்கீங்க, 7:35க்கு கிராஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டாரு. சரியா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு இந்த 7:30 to 7:35 இந்த டைம் இன்டர்வலில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனீங்க அப்படிங்கிறத அவர் கால்குலேட் பண்ணுறாரு. எப்படி பண்ணுவார், ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு distance by time, distance covered by time taken, but simply distance by time னு எழுதுறேன். distance by time and எவ்வளோ distance கவர் பண்ணியிருக்கீங்க,
7.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ டைமில்? 5 மினிட்ஸில். ஓகேவா? பட் நம்ம ஸ்பீடை வந்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் கணக்கு பண்ணோம். ஸோ 5 மினிட்ஸை ஹவராக கன்வெர்ட் பண்ணுங்கள். we know 1 hour or else we know 60 minutes equals to 1 hour, right? 60 minutes equals to 1 hour. So 1 minute is equals to 1 by 60 hour. Cross multiply பண்ணுறேன். Then 5 minutes வேணும்னா ரெண்டு சைடு 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 minutes is simply equals to 5 by 60 hour இல்லையா? ஆமாண்ணா. ஸோ என்ன பண்ணணும்? 5 divided by 60 பண்ணணும் hour. Now we know 1 5s are 5, 12 5s are 60. ஸோ 12 into 7.5 வரும். டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we will get 90 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, உங்கள் அப்பா கண்டுபிடிச்சாரு. அப்போது நீ 7:30லேருந்து 7:35க்குள்ளே 90 கிலோமீட்டர் பர் ஹாரில் போயிருக்க. பட் உங்களுக்கு ஸ்பீடிங் ஃபைன் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு? 100 கிலோமீட்டருக்கு மேலேன்னு சொல்லி ஸ்பீட் வந்து போட்டு ஃபைன் போட்டிருக்காங்க. உங்கள் அப்பா வந்துட்டு விடலை ஒன்று, நீ வா நான் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க போகிறேன். இந்த இன்டர்வெல்ல நீ இவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணியிருக்க. பட் கரெக்டாக எனக்கு நீ 7:30க்கு என்ன ஸ்பீடில் போனோன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் உஷாராக கரெக்டாக 7:30க்கு நீங்கள் இந்த கேமரா ஒன்றை க்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? 7:31க்கு உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் உங்களை பார்த்துருக்காரு. ஓகே, 7:30க்கு நீங்கள் இந்த கேமரா ஒன்றை க்ராஸ் பண்ணியிருக்கீங்க. 7:31க்கு உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு உங்களை பார்த்துருக்காரு. அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, என்ன உன் பையன் இவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் இட் டர்ன்ஸ் அவுட் தட் இந்த ஃபர்ஸ்ட் கேமராக்கும் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 2 கிலோமீட்டர்ஸ்டா. 2 கிலோமீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு கேமராக்கும் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர். அண்ட் கரெக்டாக நீங்கள் கேமரா ஒன்று 7:30 கிராஸ் ஆகிருக்கீங்க, அது ரெக்கார்டடு. அண்ட் தென் உங்களை உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு எத்தனை மணிக்கு பார்த்துருக்காரு? வாட்சை பார்த்தா 7:31க்கு உங்களை பார்த்துருக்காரு. ஸோ உங்கள் அப்பா வந்து திரும்பி ஒரு கால்குலேஷன் பண்ணுறாரு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க? 2 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ டைமில்? 1 மினிட்ல. அதை வந்து ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா 1 டிவைடட் பை 60 இல்லையா? ஆமாண்ணா, மினிட்ஸை ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை 60 பண்ணணும். 1 டிவைடட் பை 60 ஹவர். ஸோ கால்குலேட் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடு? 120 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அவங்க அப்பாவுக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சதுனால நீங்கள் எவ்வளோ வேகமாக போயிருக்கீங்கன்னு கிட்டத்தட்ட வந்துட்டார், நெருங்கி வந்துட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பா ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், 60 கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் போயிருக்கேன்னு. பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் பொறுமையாக போயிட்டு இதுக்கப்புறம் யார் நம்மளை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிருக்கீங்க. ஸோ அதை வந்து உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டார், கேமராலாம் வச்சு அவர் ஃப்ரெண்டெல்லாம் வச்சு. டர்ன்ஸ் அவுட் கரெக்டாக நீங்கள் அந்த 7:30லேருந்து 31 டைமில் 120 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போயிருக்கீங்க. ஓகேவா? பட் உங்கள் அப்பாவுக்கு இதுவும் பத்தலை, நீ இன்னும் ஸ்பீடாக போயிருப்ப, நீ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அட் தட் இன்ஸ்டன்ட் 7:30ங்கிற அந்த இன்ஸ்டன்ட்டில் நீங்கள் எவ்வளோ வேகமாக போயிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாரு. அப்போ தான் அவர் ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்டை சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே, அப்படியே 2 அடியை போட்டு சொல்லி கொடுக்குறாரு, இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. 7:30 AM சரியா? நீங்கள் கேமரா ஒன்றில் மாட்டிருக்கீங்க. ஓகே, 7:30லேருந்து கொஞ்சோண்டு டைம் டிஃப்ரென்ஸ், லெட்ஸே ஜஸ்ட் 0.1 செகண்ட் 0.01 செகண்ட் அவ்வளோ தூரம் தள்ளி நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருப்பீங்கல்ல. ஆமாண்ணா. லெட்ஸ் அஸ்யூம் கரெக்டாக 7:30க்கு நான் பாயிண்ட் ஏல இருக்கேன். 7:30லேருந்து கொஞ்சோண்டு டைம் ஆயிருக்கு. எவ்வளோ டைம்? மில்லி செகண்ட் ஒரு நானோ செகண்ட், ரொம்ப சின்ன டைம். ஒரு சொடக்கு போடுற டைமில் நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. லெட்ஸே 7:30க்கு இங்கே இருக்கீங்க. ஒரு சொடக்கு போட்டதுக்கப்புறம் டக்குன்னு 7:30லேருந்து அந்த ஒரு சொடக்கு அந்த டைம் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட் பியில் இருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் எவ்வளோ டைம் ஆயிருக்கு நீங்கள் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போகிறதுக்கு? டிடி டைம் ஆயிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். டிடினா ஸ்மால் சேஞ்ச் இன் டைம், ரொம்ப ஸ்மால் டைம், ஒரு சொடக்கு போகிற அளவுக்கான டைம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க? லெட்ஸ் அஸ்யூம் சம் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. சம் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட ஸ்பீட் என்ன? ஸ்பீட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் கவர்ட், distance covered divided by time taken, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க? dx டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ டைமில்?
dt டைமில் கவர் பண்ணியிருக்கீங்க. இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். சரியா? திஸ் இஸ் கால்ட் as instantaneous speed. Instantaneous speed or simply இதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்குறது புரியுதாண்ணா? எங்கன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் போயிட்டீங்க அதுக்குள்ளே. இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷனோட கனெக்ட் பண்ணுறது தான். சிம்பிளி இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், எவ்வளோ வேகமாக டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது ஃபார் அ வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். ஓகே, ஃபார் அ வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். இந்த மாதிரி ஒரு குட்டி கேப்பில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதாவது டைமை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக வேரி பண்ணுறீங்க. 7:30 7:30 0.1 செகண்ட் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க? அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார் அ வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் டைம். இது டெக்னிக்கல் நேம் கிடையாது. டெக்னிக்கல் நேம் என்ன தெரியுமா இதுக்கு? இதோட டெக்னிக்கல் நேம் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். இன்ஸ்டன்டேனியஸ் rate of change. Okay. I hope this is clear. Instantaneous rate of change என்னன்னு புரியுதா? அதாவது நீங்கள் கீழே டைமை வந்து ரொம்ப கம்மியாக வேரி பண்ணுறீங்க. அந்த குட்டி கேப்பில், அந்த குட்டி சேஞ்சில் எவ்வளோ நமக்கு டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல கதை, அதெல்லாம் எங்கே தெரியுமா வந்து கனெக்ட் ஆகுது? நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குல்ல, நம்மளோட differentiation இருக்குல்ல, that differentiation gives instantaneous rate of change. Okay. இது இப்போதைக்கு இருக்கட்டும், நான் பின்னாடி எழுதுறேன். இந்த instantaneous rate of change இப்போ உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். For a very small change in x, what is the change in your y? அதுதான் instantaneous rate of change. Turns out நம்மளோட differentiation இருக்குல்ல, differentiation gives instantaneous rate of change. Instantaneous rate of change டா பசங்களா. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். புரிஞ்சுதா? இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன புரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ½ hour மேலே ஆகுது, ரைட்? பட் ஸ்டில் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். நான் இதை இப்போ மேக்ஸ் கான்செப்டில் அந்த கிராஃபில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். முன்னாடி ஒரு இன்டர்வல் கால்குலேட் பண்ணோம். ஃப்ரம் x1 to x2 சேஞ்ச் கால்குலேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் அ வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் x, ஃபார் அ very small change in x. Okay, this is delta x. Delta x or dx. dx na very small change in x. இந்த very small change in x க்கு y ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? அண்ணா தோ இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு. This is, let's assume dy change ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். So differentiation gives you this instantaneous rate of change dy by dx. ஸோ இனிமேல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த dy by dx அப்படிங்கிறது தெரியுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஐடியா வந்துடும். இது என்ன மீன் பண்ணுது? இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்சை கொடுக்குது. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வாட்? இன்ஸ்டன்டேனியஸ்
instantaneous rate of change of y with respect to x. ஓகேவா, எக்ஸை நீங்கள் கம்மியாக ஒரு இன்ஸ்டன்ட் குட்டி சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா ஒயில் எவ்வளோ சேஞ்ச் வருது அப்படிங்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது இதை தான் நமக்கு தருது. ஓகேவா, கிளியரா? சூப்பர். ஓகே, அண்ட் ஐ நோ இட்ஸ் அ லாட் ஆஃப் டைம், டிஃப்ரென்ஷியேஷனே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னென்ன, பட் ஸ்டில் இதுதான் கான்செப்ட். ஏன் இன்ஸ்டன்டேனியஸ் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம்? பிகாஸ் ஒரு இன்டர்வலில் நீங்கள் எதை கால்குலேட் பண்ணாலுமே அது அக்யூரேட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் அப்பாவை ஏமாற்றிலாம் நினச்சிங்க, பட் உங்கள் அப்பா வந்துட்டு கரெக்டாக அந்த இன்ஸ்டன்டேனியஸுங்கிறத யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வராரு, ஜூம் பண்ணிகிட்டே வராரு. ஃபஸ்ட்டு 7 to 8 o'clock பார்த்தாரு, தென் அவ்வளோதான் நீ ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு 7:30 7:35 வரைக்கும் உத்து பார்க்குறாரு, தென் 7:30 7:31 வரைக்கும் உத்து பார்த்தா தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் கரெக்டாக நீங்கள் 7:30 எவ்வளோ ஸ்பீட் போயிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கண்டிப்பாக ஒரு கேப் வேணும். அப்படி நம்மளால் எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஸ்மால் டைம் எடுத்துக்கிறாரு, வெரி ஸ்மால் டைம். dt டைமில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறாரு, dx டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹீ இஸ் கம்மிங் டு அ கன்க்ளூஷன் யுவர் ஸ்பீட் இஸ் சிம்ப்ளி dx by dt. இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு இதை தான் தருது. சரியா, வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் பி யூஸ்ட் இன் யுவர் மோஷன் இன் 1 dimension அண்ட் 2 dimension as well. ஓகே, ஃபுல்லாக கைனமேட்டிக்ஸில் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். சரியா, okay, I hope this is clear. Now why and where is differentiation used? Differentiation எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's been used in a lot of places. Physics நிறைய இடத்துல யூஸ் ஆகும், பட் மெஜாரிட்டியாக ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எந்த இடத்துல ஒரு விஷயம் மேக்ஸிமமாக இருக்கும், எந்த இடத்துல ஒரு விஷயம் மினிமமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம டிஃப்ரென்ஷியேஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன் ஃபிசிக்ஸ் we use differentiation to find maximum or minimum quantity. Okay, maximum or minimum quantity or maximum or minimum condition. Quantity in போட முடியாது, maximum or minimum condition. I hope this is clear. So examples நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்களேன். Finding maximum or minimum velocity, maximum height in projectile motion. ஒரு projectile motion பண்ணுறீங்க, அதில் maximum height எங்கே ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? we can use this differentiation or minimum force, work or energy condition. நான் வந்து உங்களை இங்கேருந்து தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் வைக்கணும்னா எவ்வளோ மினிமம் ஒர்க் பண்ணணும், மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் ஆகுமாண்டா. சரியா, ஓகே. நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. இப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஹவு டு டிஃப்ரென்ஷியேட், பட் பிஃபோர் டிஃப்ரென்ஷியேட்டிங் யூ ஷுட் நோ தீஸ் ஃபார்முலாஸ். ஒரு 9 ஃபார்முலாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 9 ஃபார்முலாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் நோயிங் தீஸ் 9 ஃபார்முலாஸ் யூ கேன் நாட் டிஃப்ரென்ஷியேட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் லேர்ன் இட் ப்ராப்பர்லி. இந்த 9 ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா போதும், ஆனால் எங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு வேறு ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் சொல்லி தந்தாங்க, அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஃபிசிக்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு d by dx ஆஃப் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது 0 வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த கான்ஸ்டன்ட், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அந்த கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துட்டு 0 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எக்ஸ் ரைஸ் டு த பவர் என். என்னங்கிறது ஒரு நம்பர். சரியா, என்ன வேணாலும் இருக்கலாம், 5 இருக்கலாம், -5 இருக்கலாம், -1/2 இருக்கலாம், பட் தட் இஸ் அ கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர். ஸோ எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருக்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இந்த மேலே இருக்குல்ல என்ன, அது வந்து இப்படி குதிச்சு முன்னாடி வந்துருமா. ஓகே, n முன்னாடி வந்துருமா. தென் எக்ஸ் டு த பவரில் என்ன இருக்குன்னா n-1. ஓகே, எக்ஸ் பவர் என்ன எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஆனால் மேலே இருக்குல்ல என்ன, அதை அப்படியே தூக்கி முன்னாடி போட்டுருங்க. தென் எக்ஸோட பவரில் ஏதாவது இருக்கணும்ல, என்ன இருக்குமா, ஆல்ரெடி இந்த எண்ணிலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா என்ன முன்னாடி போயிடுச்சு. இப்படி தான் எக்ஸ் பவர் என்னோட டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா, சூப்பர்டா. நெக்ஸ்ட்டு d by dx ஆஃப் எக்ஸ். ஓகே, இது நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையேண்ணா, சிம்பிள், ஒன்றுமே இல்லைனா மேலே 1 இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ் பவர் 1. ஸோ யூஸ் திஸ் ஃபார்முலா. என்ன வரும், ஆனால் அந்த 1 முன்னாடி வந்துடும், இன்டூ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1 - 1. ஓகே,
which is simply equals to 1 into x to the power 0. We know anything raised to the power 0 is equals to 1 இல்லையா? So 1 into 1, final answer is 1. So டேரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குமா? ஆரல்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, dx divided by dx, இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வருது? 1 வருது. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன்லேருந்து வெளியே தூக்கிடலாம்டா. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, இங்கே தான் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோன்னு சொன்னீங்க. கான்ஸ்டன்ட் தனியாக வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோ போட்டுடலாம். பட் கான்ஸ்டன்ட் வந்து சம் வேரியபிளோட வருது, எக்ஸோடையோ இல்லை சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸோடையோ வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, தனியாக வரல, கூட ஒருத்தரோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டை தனியாக விட்டுருவோம். சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வெளியே எடுத்துட்டு உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ நீங்களே பாருங்களா, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? dy by dx of கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வந்து தனியாக வரல, எக்ஸோட வந்திருக்குன்னு. ஸோ என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்டை வெளியே விட்டுட்டு உள்ள என்ன இருக்கும்? ஆனால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஜஸ்ட் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்களே சொல்லுங்களேன், டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் என்ன ஆகும்? கேன்சல் ஆகி நமக்கு வெறும் கான்ஸ்டன்ட் தான் வரும் இந்த இடத்துல. சரியா? ஓகேவா? சூப்பர். நவ் நெக்ஸ்ட்டு, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் காஸ் எக்ஸ். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வருமா? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வருமா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு, டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது போக இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எதுவுமே ஃபிசிக்ஸுக்கு தேவையில்லை. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு, டி பை டிஎக்ஸ் ஆஃப் எல்என்எக்ஸ். ஆனால் எல்என்னா என்ன? எல்எனுங்கிறது லாக், நேச்சுரல் லாக்னு சொல்லுவாங்க. இதை பொறுமையாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்என்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. ஓகேண்ணா. நெக்ஸ்ட், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ ரைஸ் டு த பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? அதே இ பவர் எக்ஸ் தான் வருமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையா யாருக்கும்? புரிஞ்சதில்ல? ஓகேடா. ஸோ இந்த 9 ஃபார்முலாஸ் ஷுட் பி இன் யோர் மைண்ட் தரோலி. எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இந்த 9 ஃபார்முலாஸ் தான் உங்களால் சொல்ல முடியணும். தட் இஸ் மேண்டேட்ரி. இது இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது டிஃப்ரென்ஷியேஷனில். ஸோ மை அட்வைஸ் ஃபார் யூ கைஸ் இஸ் டு ரைட் திஸ் டவுன் இன் அ நீட் A4 ஷீட் அண்ட் பேஸ்ட் இட் டவுன் ஆன் யோர் ஸ்டடி டேபிள் ஆர் இன் யோர் ஸ்டடி ரூம். வச்சுருப்பீங்க, ரூம் இருந்துச்சு அப்படின்னா ரூமில் ஒட்டுங்க. இல்லை நான் ஒரு டேபிளில் தானே உட்காந்து படிப்பேன் அப்படின்னா டேபிளில் ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படிக்க உட்காருவீங்கல்ல, அந்த டைமில் அந்த ஃபார்முலாஸை ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள். ஸோ இப்படியே பண்ணிகிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துட்டு நல்ல மனப்பாடம் ஆகிடும். சரியா? ஓகே. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி dive into some questions. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான். சரியா? அசிடிக் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பின்னாடி இருக்குது. நவ் லெட் அஸ் சால்வ் சம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு, y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பவர் 7 இருக்குது. they are asking you to find dy by dx. dy by dx என்ன? சிம்பிள். dy க்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 7 போட்டுக்கோங்க. ஓகே, divided by dx. now this is simply equals to, ஆனால் இது பார்க்க எப்படி இருக்குது? x பவர் n மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? n கீழே கொண்டு வந்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 இருக்கா, 7 அப்படி கொண்டு வந்துருங்க. இன்டூ x raised to the power 7 minus 1. so this is simply equal to 7 into x to the power 6. I hope this is clear. புரிஞ்சுதா? so I can write dy divided by dx is simply equals to 7x to the power 6. சரியா? ஓகேண்ணா. சூப்பர். now இந்த இடத்துல என்ன இருக்கு? 12x power 5 இருக்கு. இதையும் தான் பார்த்துருவோமே. dy by dx அப்படின்னா differentiation of y with respect to x. okay. so this is simply equals to d of 12x power 5, 12x to the power 5 with respect to dx. now நீங்களே பாருங்க, 12ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். தனியாக வந்து சிக்கி இருந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 போட்டிருக்கலாம். பட் இது உஷாராக என்ன பண்ணிடுச்சு? ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸோட வந்துருச்சு. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா சிம்பிளி எக்ஸோடே வந்துச்சு, அப்படி கூட வச்சுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? அந்த டிஃப்ரென்ஷியேட் அந்த கான்ஸ்டன்ட்டை வேறு வழியே இல்லாமல் வெளியே விட்டுருவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு. so this will be simply equals to 12 into d by dx of x raised to the power 5.
ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இட்ஸ் வெரி சிம்பிள். வி வில் கெட் 12 into x raised to the power 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் ஃபஸ்ட் இந்த 5 முன்னாடி வந்துடும் into x raised to the power 5 minus 1 which is simply x to the power 4. சரியா? ஓகே. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? அண்ணா we will get 12 5s are 60. So 60 x to the power 4 வரும். We will get the answer of dy by dx is equals to 60 x to the power 4. Okay ba? I hope this is clear. Super. Now இந்த மாதிரி பேசிக் ஃபார்முலா வச்ச கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் போட்டுருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை what if you stumble across these questions? Y equals to x square plus 2x plus 2 x square into cos x. இங்கே பாருங்க, இங்கே இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் f of x, இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் g of x. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிட முடியாது. சரியா? ஸோ we have certain rules பசங்களா. we have certain rules to differentiate such type of problems. Okay, so we simply use rules. அண்ணா என்ன ரூல்ஸு? நீங்கள் எங்களுக்கு ரூல்ஸே சொல்லி தரலையே. I will let you guys know. First let us learn about the addition or subtraction rule. Addition slash subtraction rule. அதாவது என்ன சொல்ல வருது இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's very simple. Let's say we have a function y is equals to u plus or minus v. அண்ணா uனா என்ன, vனா என்ன? see, u and v are nothing but function of x. For example, u can be equals to any function of x. For example, x square இருக்கலாம், or x power 17 இருக்கலாம், or sin x இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். Simply u is a function of x. அதே மாதிரி v is also a function of x. V is also a function of x. For example, it can be cos x, or it can be x power 18 and so on. என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? So we have a function y which is addition or subtraction of two functions. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு yங்கிற ஃபங்க்ஷன் கிடைக்குது. சரிண்ணா, புரிஞ்சுது? இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? see, the addition subtraction rule says that இப்போ நமக்கு என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, வெறுமனா u இருந்துச்சுன்னா ஃபார்முலா போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல u ப்ளஸ் ஆர் மைனஸ் v இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரி சிம்பிள். see, dy by dx is equals to d by dx of u plus or minus v. yக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸ்பிளிட் த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுடா. ஆனால் ஸ்பிளிட்னா புரியல. சிம்பிள். இந்த இடத்துல நமக்கு u ப்ளஸ் ஆர் மைனஸ் வின்னு இருக்கா, இந்த ரெண்டு டேர்முக்கும் இந்த டிஃப்ரென்ஷியேஷனை ஸ்பிளிட் பண்ணிருங்கன்னு சொல்லுது. தட் இஸ் திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு d by dx of u plus or minus என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸு. அகைன் d by dx of v பசங்களா. சரியா? I hope this is clear. அவ்வளோதான் பசங்களா நம்மளோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரூல். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? எஸ். சி என்ன சொல்லுது? சிம்பிளி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. ஸோ u ப்ளஸ் ஆர் மைனஸ் வின்னு இருக்குன்னா, யூ ரைட் இட் d by dx of u, நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருக்கிறத அப்படியே போட்டுட்டு d by dx of v. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே. அண்ட் ஒவ்வொரு வாட்டி இப்படி இந்த du by dx dv by dxன்னு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர் I'm going to represent this dy by dx as dy by dx as y dash. We use this representation. dy by dx பதிலா we will simply write y dash or y dot. ஓகே, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? அதே மாதிரி தான். du by dx we will write u dash
or simply u dot next dv by dx we can write as v dash or v dot. ஓகே, இது எதுவும் கான்செப்ட்லாம் இல்லை, ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி எழுதுறேன். இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், y டாட்னு வச்சா என்ன அர்த்தம், dy by dx, u டாட்னு வச்சா என்ன அர்த்தம், du by dx, v டாட்னு வச்சா என்ன அர்த்தம், dv by dx. சரியா, புரிஞ்சுதா? சூப்பர். Now let us then quickly rewrite this rule of addition subtraction. So இதை நான் இப்படி கூட எழுதலாமா, or I can simply write it to be equals to du by dx u dot அப்படின்னு எழுதலாம், plus or minus என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும், dv by dx v dot அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஓகேண்ணா, I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். Now இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு மூவ் ஆகும். We have this y equals to sin x plus cos x தான். சரியா? ஓகேண்ணா. Now they are asking you to find dy by dx. Now நீங்கள் என்ன பண்ணணும், simply you have to differentiate sin x, d by dx of sin x plus d by dx of cos x. ஓகேவா? ஓகேண்ணா. Now what will be the answer? அண்ணா சிம்பிள், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, டைரக்டாக cos x. sin x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ப்ளஸ் cos x, cos x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் மைனஸ் sin x. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சா? அதே மாதிரி இங்கேயும் பண்ணிவிடுவோம்மா. I can write dy by dx is equals to d by dx of x raised to the power 7 minus d by dx of x raised to the power 5. ஸோ என்ன வரும் நமக்கு, எக்ஸ் பவர் 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், ஆனால் அந்த 7 கீழே வந்துடும், 7 இன்ட்டு எக்ஸ் ரைஸ் டு த பவர் 7 மைனஸ் 1 என்னது, ஆனால் எக்ஸ் பவர் 6. தென் ப்ளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி வில் கெட், அந்த 5 முன்னாடி வந்துடும், 5 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 5 minus 1 which is simply 4 டா. 5 minus 1 which is simply 4. அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்னென்னா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷனா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். சரியா? சரி, இப்போ வந்துட்டு ஒரு டைப்பை முடிச்சிட்டோம். இது மாதிரி 2-3 டேர்ம் ஆட் ஆயிருந்தால் என்ன பண்ணுங்க தான் முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் 2 டேர்முக்கு தானே சொல்லி தந்தீங்க, 3 டேர்ம் ஆட் ஆயிருந்தால் 3 டேர்மையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கடா. இதில் என்ன இருக்குது, if you want I can give you one more example. சரியா? Let's say you have this y is equals to x power 7 plus 3x power 6 plus 9 sin x plus 17 cos x. ஆனால் இதை எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, சிம்பிள், your dy by dx is equals to, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், x power 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 7 into x to the power 6 plus இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். சரியா? அது வந்து எக்ஸ் பவர் 6 வரை மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், 3 டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வெளியே வச்சுருவோம், பிரச்சனையே இல்லை. இப்போ எக்ஸ் பவர் 6 மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். எக்ஸ் பவர் 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 3 வெளியே வச்சுக்கோம், அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஆனால் 6 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 5 வரும் இல்லையா? ஓகே, நவ் நெக்ஸ்ட்டு 9 இன்ட்டு சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, ஆனால் ப்ளஸ் காஸ் எக்ஸ். பட் இதுவே cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x தான் பசங்களா. ஸோ 17 இன்ட்டு மைனஸ் sin x. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இது மாதிரி எத்தனை டேர்ம் இருந்தாலும் யூ கேன் கீப் ஆன் டிஃப்ரென்ஷியேட்டிங், அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருந்தா. சரியா? ஓகே, ஸோ வாட் வி வில் கெட், ஆனால் இந்த இடத்துல 7x பவர் 6 ப்ளஸ் 6 3s are 18x பவர் 5, 18x to the power 5 plus 9 into cos x is 9 cos x, 17 into minus sin x is minus 17 sin x da. Clear? Okay, I hope this is clear. Now let us then quickly proceed to your next rule. இப்போ addition subtractionல இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. What if we have multiplication? What if we have multiplication? அதாவது you have a function like this. Y equals to u into v. Okay,
இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தென் அகைன் அதே தான் யூங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம், எக்ஸ் க்யூபாக இருக்கலாம், வி இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், சைன் எக்ஸாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே சரி. நவ் யூ சி இந்த மாதிரி இருக்கிறப்ப in order to find y dashனா என்ன differentiation is simply equals to ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஆனால் விட்டுணுமா? எஸ், யூ ரைட் இட் ஆஸ் இட் இஸ். யூனா யூ அப்படியே எழுதிக்கோங்க, இந்த வியை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, வி டேஷ். ஓகே டாட் வச்சா தானே உங்களுக்கு புரியும். ஐ வில் ரைட் இட். ஸோ ஒய் டாட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ இன்டூ வி டாட் ப்ளஸ் ப்ளஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளஸ். இப்போ போன வாட்டி வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க, இந்த வாட்டி வியை விட்டுருங்க, v into u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, v into u dash or u dot, அவ்வளோதான். we call this as the product rule. சரியா, இதுக்கு பேர் தான் product rule அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களா. ஓகே, this is called as your product rule. சரியா? ஓகே. ஸோ ப்ராடக்ட் ரூலில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ், y is equals to x square into sin x. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எது u எது vன்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் அஸ்யூமிங் x square as u, sin x as v. சரியா? ஓகேண்ணா. now what we have to do, அண்ணா எப்போல்லாம் இந்த மாதிரி u into v அப்படிங்கிற ஃபார்ம் வருதோ அப்போல்லாம் நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும் இல்லையா? ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணுவோம்? d by dx of this, அதாவது y dot is simply equals to u அப்படியே விட்டுருவோம். சரியா? u into v dot plus plus தான், மைனஸ் கிடையாது, plus v அப்படியே விட்டுருவோம். ஏன்னா போன வாட்டி v டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், இந்த வாட்டி v விட்டுட்டு we take and differentiate u. சரியா? ஸோ இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். வாட் we will get? We will get dy by dx is equals to u என்ன அந்த இடத்துல? x square. x square அப்படியே விட்டுருங்க, x square into sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அண்ணா? cos x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் cos x. இப்போ நடுவில் ஒரு ப்ளஸ் சைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க? v அப்படியே விட்டுருங்க. சரியா? sin x அப்படியே இருக்கட்டும். now u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அண்ணா? எக்ஸ் ஸ்கொயர். டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த 2 முன்னாடி வரும், தென் இன்டூ எக்ஸ் டு த பவர் 2 minus 1, என்னது? சிம்பிளி 1 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, இன்டூ 2x. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x sin x plus 2x sin x. அவ்வளோதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த x ஸ்கொயர் u அப்படியே விட்டாச்சு. திஸ் இஸ் சிம்பிளி இந்த காஸ் எக்ஸுங்கிறது என்னது ஆனால் v டாட். v டாட் இந்த வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்க, v அப்படியே விட்டுட்டோம், 2x அப்படிங்கிறது u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கோம், u டாட். புரிஞ்சுதா? திஸ் இஸ் ஹவு திஸ் ப்ராடக்ட் ரூல் ஒர்க்ஸ்டா. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரி தெரியும். ட்ரஸ்ட் மீ, ஃபிசிக்ஸுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் போதும். சரியா? பட் இட் இஸ் மை டியூட்டி டு மேக் ஷூர் தட் யூ கைஸ் நோ ஆல் த பேசிக்ஸ். சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் டூ திஸ். y equal to x into ln x. Let's assume this to be u and let's assume this to be v. So dy by dx, dy by dx is simply equals to, first u அப்படியே விட்டுறணும். ஸோ x அப்படியே விட்டுடலாம். இப்போ ln x டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ln x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் ஆனால் 1 divided by x வரும். சரியா? ஓகே, ஸோ 1 divided by x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இப்போ என்ன பண்ணுங்க? v அப்படியே விட்டுருங்க, ln x அப்படியே விட்டுருங்க, இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் ஆனால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜஸ்ட் 1 தான் வரும் இல்லையா? பிகாஸ் x பவர் 1. So 1 முன்னாடி வந்துரும், into x to the power 1 minus 1 which is 0. So 1 into x power 0 is 1 தான். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. we will get 1 plus ln x. அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ சிம்பிளாக வந்துருச்சு. எஸ், வரலாமே, என்ன தப்பு? புரிஞ்சுதா? ப்ராடக்ட் ரூல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன்டா. ஓகே, how this is clear? சூப்பர். now ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஓகே, ரெண்டு ஃபார்ம் பார்த்துட்டோம்.
ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இது மாதிரி நடுவில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நம்ம டிவிஷன் வந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அதை தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டிவிஷன் ரூல். See, you can have function like this. Y equals to u divided by v. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Where u and v are functions of x. சரியா? u can be x square x cube. v can also be x square x cube. என்ன வேணாலும் இருக்கலாம். Now இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. u by v அப்படிங்கிற ஃபார்ம்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. தென் அதோட டிஃபரன்ஷியேஷன் y டாட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த வாட்டி கீழே இருக்கிறத விட்டுருங்க, வியை விட்டுருங்க. ஓகே, இன்டூ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூ டாட், ஓகே, யூ டாட்னு போடாமல் டேஷ்ன்னு போடுறேன், கொஞ்சம் ஈஸியாக புரியும். மைனஸ், இந்த இடத்துல மைனஸ். ஓகே, இப்போ போன வாட்டி வியை விட்டுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க, இப்போ யூவை விட்டுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர், வி ஸ்கொயர். அவ்வளோதான். சரியா? கொஞ்சம் ஆசிடிக்காக தான் இருக்கும், பட் யூ கைஸ் ஹாவ் டு டைஜஸ்ட் இட். தேர் இஸ் நோ அதர் வே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்ம் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ, அப்போல்லாம் யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ரூல். டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, தென் மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வி இன்டூ யூ டேஷ் மைனஸ், நாட் ப்ளஸ், மைனஸ். இப்போ போன வாட்டி மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், இப்போ மேலே இருக்கிறத அப்படியே விட்டுட்டு கீழே இருந்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூ இன்டூ வி டேஷ் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரோட ஸ்கொயர். சரியா? Now this is called as quotient rule. This is called as quotient rule. Quotient rule சொல்லலாம், division rule சொல்லலாம். It's not going to change anything. சரியா? Okay. Now இதில் ஒரு சில questions வந்து நம்ம practice பண்ணி பார்ப்போம். For example, your sin x by x. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ this is u and this is v. Okay, so இப்போ we are going to apply your quotient rule. Okay, just give me a minute. ஸோ என்ன பண்ணணும், ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, in order to find dy by dx நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஃபங்க்ஷனை அப்படியே விட்டுருணும், v அப்படியே விட்டுருணும். ஸோ எக்ஸ் அப்படியே விட்டுருவோம், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஆனால் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகே, மைனஸ் ஆஃப், இப்போ என்ன பண்ணுங்க, மேலே இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, sin x அப்படியே விட்டுருங்க, இன்டூ கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஆனால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். சரியா? நான் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர். ஸோ வி வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், ஆனால் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் sin x divided by x square. If you want you can simplify this, but for now it's enough. நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ண வேணாம், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல யார் இது, ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ், பட் இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சி, ஃபஸ்ட்டு இதை யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வீன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ dy by dx கண்டுபிடிச்சா என்ன வரும், ஆனால் சிம்பிள், dy by dx is equals to டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க, cos x அப்படியே விட்டுருங்க, இன்டூ நியூமரேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆனால் ப்ளஸ் cos x. ஓகே, மைனஸ் மேலே இருக்கல sin x அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ கீழே இருக்கல cos x அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஆனால் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x அண்ணா, ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது cos x அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிருங்க, cos ஸ்கொயர் x. சரியா? ஓகே, நவ் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாமே, என்ன வரும், ஆனால் cos x இன்ட்டு cos x இஸ் cos ஸ்கொயர் x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் x ஹோல் டிவைடட் பை cos ஸ்கொயர் x. நவ் if you look carefully நியூமரேட்டரில் என்ன இருக்குது, cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஐ ஹோப் 10th எல்லாரும் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. 10th இந்த ஐடென்டிட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்டா. cos ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ். நவ் 1 பை cos தீட்டா என்னடா, சீக்கண்ட் தீட்டா. ஸோ 1 பை cos ஸ்கொயர் எக்ஸ் இஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரியுமா யோசிப்பாங்க,
இப்படி யோசிப்பாங்க. பிரில்லியன்ட்னு இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எப்படியாவது இந்த கொஷினை ஷார்ட்கட்டில் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன எழுதலாம், sin x by cos x tan x எழுதலாமா? ஆர் யூ கேன் சிம்பிளி ரைட் திஸ் y is equals to tan x and dy by dx of tan x என்ன? ஆனால் dy by dx of tan x டேரெக்டாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருந்தீங்க, secant square x. ஸோ எப்படி போனாலும் சரி நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும் இஃப் யூ பெர்ஃபார்ம் த கேல்குலேஷன்ஸ் கரெக்ட்லி. சரியா? நீங்கள் ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா தென் ஆன்சர் வேரி ஆகும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நவ் லெட் மீ கிவ் யூ கைஸ் அ குவிக் சம்மரி ஆஃப் வாட் எவர் வி டிஸ்கஸ் ஸோ ஃபார். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் ரூல் பார்த்தோம். அடிஷன் ரூல் என்ன சொல்லுது? ஆனால் அடிஷன் ரூல் சேஸ் தட் y dash is equals to ஸ்ப்ளிட் பண்ணிடுங்கன்னு சொல்லுது, u dash plus or minus v dash. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரூல் என்ன சொல்லுது? ப்ராடக்ட் ரூல் சேஸ் தட் y dash is equals to ஃபஸ்ட்டு யூவை விட்டுருங்க, u into v dash plus not minus plus v into u dash டா, v into u dash. அதே மாதிரி ஃபைனலாக நம்மளோட டிவிஷன் ரூல் ஆர் கோஷன் ரூல் என்ன சொல்லுது? இட் சேஸ் y dash is equals to ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத விட்டுருங்க, பாவம் கீழே இருக்குது. சரியா? v into இப்போ மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, u dash minus u into v dash. சரியா? ஆமாம், அடுத்து யூவை விட்டுட்டு கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர். பசங்களா, இந்த 3 ஃபார்முலாஸும், இதை ஃபார்முலாஸ்ன்னு வச்சுக்கோங்க இல்லை ரூல்ஸ்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வித்தவுட் திஸ் யூ கேனாட் சால்வ் கொஷின்ஸ். நவ் இது எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் டு அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்ட் as செயின் ரூல் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் கொஞ்சம் டஃப் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பட் ட்ரஸ்ட் மீ திஸ் இஸ் சிம்பிள். நான் இதை கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எக்ஸாம்பிள் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். நல்லா கவனிங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு y ஈக்குவல்ஸ் டு sin xன்னு இருக்குடா. y ஈக்குவல்ஸ் டு sin xன்னு இருக்கு. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? ஆனால் இது என்னென்னா கேள்வி, d by dx of sin x is or dy by dx is simply equals to cos x. d by dx of sin x is simply equals to cos x. ஓகேண்ணா. hope this is clear. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக some function of x வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் y equals to sin of cos x. ஓகே, ஆனால் என்னன்னா அது, எஸ் இப்படி வரலாம். இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? தென் dy by dx is equals to what? whenever you come across such type of functions, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் செயின் ரூல் சேஸ் y dash is equals to ஃபஸ்ட்டு உள்ள என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வெளியே என்ன இருக்குது? ஆனால் வெளியே சைன் தான் இருக்குது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? காசு. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு. உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. நவ் இப்போ இந்த உள்ளே இருக்குல்ல இந்த பாட்டு, இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? மல்டிப்ளைடு வித் டி பை டிஎக்ஸ் ஆஃப் உள்ளே என்ன இருக்குது? ஆனால் உள்ளே காஸ் எக்ஸ் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் சிம்பிள், we will get ஃபஸ்ட்டு cos of cos x into d by dx of cos x என்ன வரும்? ஆனால் மைனஸ் sin x வரும். மைனஸ் sin x வரும். ஸோ your final answer will be equals to minus sin x into cos of cos x. ஆனால் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, பட் இன்னும் புரியலண்ணா. I have a lot of examples. இதுதான் toughest part of your differentiation. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் 12th வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸ்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. சரி, அகைன் போவோம். மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. திரும்பி வெறும் மனடா இங்கே பாருங்களேன்.
இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் y இஸ் ஈக்குவல்ஸ் டு sin x. சரியா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? அண்ணா ஃபஸ்ட்டு இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். y dash is equals to first d by dx of sin x. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே உள்ள ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைனுக்குள்ளே என்ன இருக்கோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். சைனுக்குள்ளே என்ன இருக்கு, ஆனால் எக்ஸ் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, செயின் ரூல் ஆக்சுவலி இப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் இதோட ஆன்சர் என்ன? ஆனால் இது என்ன புதுசாக பண்ணுறீங்க? இருங்கடா. டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன வரும்? அண்ணா காஸ் எக்ஸு இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? 1 cos x into 1. So this is simply equals to cos x. சரியா? ஸோ இதே தான் நான் செயின் ரூலில் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். யூ ஹாவ் y is equals to sin of x raised to the power 7. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு y dash dy by dx கண்டுபிடிக்கணும். சிம்பிள். ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dy by dx of sin of x to the power 7. ஓகே, மல்டிப்ளைட் வித் இப்போ சைனுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சரியா? டி பை மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். சரியா? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 7. நவ் இதுவே ஒரு ஃபங்க்ஷன் தானே? ஆமாண்ணா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது? ஆனால் வெறும் எக்ஸ் இருக்குது. அப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 7 என்ன இருக்குது இந்த இடத்துல ஃபங்க்ஷனா? ஆனால் வேரியபிள் வந்து எக்ஸ் தான். ஸோ திரும்பி okay now you see what will be the answer. Anna simple. The answer is going to be first sin of x power 7 differentiate பண்ணா என்ன வரும்? அண்ணா first sin differentiate பண்ணா cos னா. So cos of x power 7 cos x power 7 into d by dx of x power 7 is 7x power 6. 7 into x power 6. Now d by dx of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை எழுத மாட்டோம்டா. ஓகே, எப்போதுமே இது இருக்குது, பட் இதோட வேல்யூ 1ங்கிறதுனால நம்ம சும்மா எழுதிட்டு இருக்க மாட்டோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு ஏன் செயின் ரூல்னு பேர் வந்துச்சுன்னு இப்போ ஒரு ஐடியா கிடைக்குதா? அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கு பாருங்க. இதுக்கு செயின் ரூலுக்கு பதிலாக ட்ரெயின் ரூல்னு வச்சிருக்கலாம். அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்குல்ல. ஓகே, now I will give you one more example. ஆனால் எங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியல. சிம்பிள். y is equals to, let's take cos of x cube. Now y dash என்னன்னு பார்ப்போமா? சிம்பிள். y dash is equals to ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு செயின் ரூல் எப்படி எழுதுன்னு சொல்லிடுறேன்டா. டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. cos of x cube. நெக்ஸ்ட்டு காசுக்குள்ளே என்ன இருக்குது? ஆனால் x cube இருக்குது. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் x cube. நெக்ஸ்ட்டு x cubeக்குள்ளே என்ன இருக்குது? ஆனால் x இருக்குது. அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். இதோட நிறுத்திடுவோம். ஏன்? பிகாஸ் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மேலேயும் டிஎக்ஸு கீழேயும் டிஎக்ஸ். ஸோ கேன்சல் ஆகி 1 வந்துடுது. அதனால் அதோட நிறுத்திடுவோம். சரியா? ஓகே, நான் இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஆன்சர் என்ன வரும்? அண்ணா த ஆன்சர் வில் பி cos x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் x cube into d by dx of x cube is 3x square into dx by dx is simply equals to 1. புரிஞ்சுதா? This is how you have to apply your chain rule டா பசங்களா. ஓகே, பட் ஐ நோ யூ கைஸ் மஸ்ட் ஹவ் பீன் கன்ஃபியூஸ். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்காக நிறைய கொஷின்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒன்றா நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஒரு அளவுக்கு பேசிக் ஐடியா இருந்தால் கூட போதும். தென் அதை வச்சு நம்ம செயின் ரூல் போயிட்டே இருக்கலாம். Okay, super. Next, let's practice this question. This is chain rule of differentiation. ஒன்றா போகும். So first question says y is equals to sin of x square. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி செயின் ரூல் எழுதி பழகிட்டிங்கன்னா எந்த டவுட்டுமே இருக்காது. ஓகே, ஸோ y dash is equals to என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. டிஃப்ரென்ஷியேஷனுக்குள்ளே எழுதிக்கோங்க. d by dx of sin of x square இன்டூ இப்போ சைனுக்குள்ளே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நவ் நெக்ஸ்ட்டு
இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்குள்ளே என்ன இருக்குது, ஆனால் எக்ஸ் இருக்குது, அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வருதோ அதோட நிறுத்திடலாம். அதோட நிறுத்திடலாம். சரியா? ஓகேண்ணா. ஸோ வாட் யூ ஹாவ், வி ஹாவ் sin x ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, சிம்பிளி cos x ஸ்கொயர். உள்ள இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் d by dx of x ஸ்கொயர் என்ன வருது, ஆனால் d by dx of x ஸ்கொயர் is simply 2x, okay, into dx by dx is simply equals to 1. அவ்வளோதான். this is your answer. now இதே மாதிரி எழுதுவோமா? ஓகே, இப்போ இங்கே எழுதுவோம். y is equals to log base e அப்படின்னா ஒன்றும் இல்லை, ln அப்படின்னு அர்த்தம். ln அப்படின்னு அர்த்தம். சொல்லித்தரேன் மேக்ஸில் logarithm-ஓட பேசிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். now y dash is equals to d by dx of, ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. log base eக்கு பதிலாக நான் ln அப்படின்னு எழுதுகிறேன். ln of 2x square plus 4. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளைடு வித், உள்ளே இருக்குல்ல லாகுக்குள்ளே வெறுமனா எக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைடா, பட் உள்ள 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, d by dx of 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யார் வேரியபிள், ஆனால் எக்ஸ் தான் வேரியபிள். ஸோ அதையும் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. d by dx of x. சரியா? நவ் இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, ஆனால் when we solve this we will be left over with ln of something, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 by that. ஸோ 1 by 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4 இல்லையா? பிகாஸ் ln x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இது இருக்குது, ஸோ அதை அப்படியே போட்டோம். இன்டூ d by dx ஆஃப் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4. இப்போ யூ ஹாவ் டு யூஸ் யுவர் அடிஷன் ரூல். ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஷியேஷனை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஆனால் 4x வரும், நடுவில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் 4ங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட். இது பக்கத்தில் எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ இருந்துச்சுன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், 4 வெளியே அமிச்சிட்டு. பட் இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன், 2x ஸ்கொயரா, 2 வெளியே அமிச்சிட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஸோ வெளியே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 இன்டூ 2x இஸ் 4x வந்துடுச்சு. ப்ளஸ் 4ங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட், அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 தான் பசங்களாக வரும். சரியா? ஓகே. இன்டூ dx by dx is simply equals to 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது, ஆனால் this is equals to 4x divided by 4x divided by 2x square plus 4 differentiate பண்ணா we will be left over, I mean அது அப்படியே தான் எழுதணும். சரியா? ஃபைனல் ஆன்சரே அதுதான். so 2x square plus 4. I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர். now we have a lot more questions to practice. next e to the power 2x இருக்கு. இப்போ என்னென்ன பண்ணுறது, see this is simple. first chain rule எழுதிடுவோம். d by dx of e raised to the power 2x. now மேலே என்ன இருக்குது, வெறும் x இல்லை, வெறும் e power x இருந்துச்சுன்னா e power x முடிச்சுடுவேன். பட் 2x இருக்குது, ஸோ அதை திரும்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். d by dx of 2x. now இந்த 2x குள்ளே யார் வேரியபிள், x. ஸோ அதை திரும்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். d by dx of x. ஸோ எப்போ dx by dxன்னு வருதோ அதோட செயின் ரூலை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதோட டெர்மினேட் ஆகிடும் நம்மளோட செயின். ஓகே. now இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு என்ன வரும், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு இ பவர் எக்ஸோட ஃபார்மில் தான் சொல்லியிருக்கீங்க. இ பவர் 2x இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். ஓகே, இ ரைஸ் டு த பவர் 2x இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2x என்ன, ஆனால் 2. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 2 அண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2 இன்டூ இ பவர் 2x. சரியா? ஓகே. now இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி இந்த செயின் ரூல் எழுத போகிறதில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக போகிறேன். see அப்படி தான் நீங்கள் போகணும், ஒவ்வொரு வாட்டி இப்படி எழுதிட்டே இருக்கக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல்ல? now you see how I'm going. y dash is equals to, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 4ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ we have to differentiate this d by dx of e raised to the power x square minus 2x. ஓகே, ஃபஸ்ட்டு as it is இருக்க ஃபங்க்ஷன் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் சம்திங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் சேம் திங் 4 இன்டூ இ ரேஸ் டு த பவர் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. நவ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xை ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியே ஆகணும்டா. பண்ணால் என்ன வரும், சிம்பிளி நான் டேரெக்டாக பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we will get
2x x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into x மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சிம்பிளி 2. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் திரும்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாமா? இதுக்கு மேலே இந்த இடத்துல என்ன வேரி ஆகுது? ஆனால் எக்ஸ் தான் வேரி ஆகுது. ஸோ dx by dx will be equals to 1. அதனால அந்த இடத்துல போகல. இப்படி தான் வந்து ஆக்சுவல் எக்ஸாமினேஷனில் நம்ம போயிட்டு சால்வ் பண்ணுவோம். இவ்வளோ பெருசாக எழுதிட்டு இருக்க மாட்டோம். சரியா? ஓகே, நான் இதை சிம்பிளிஃபை பண்ண இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஆனால் this is equals to 2 காமனாக எடுத்துருவோம். ஸோ 4 2 are 8. ஸோ 8 into e raised to the power x square minus 2x into x minus 1 வரும் இல்லையா? ஆமாண்ணா, புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா. லெட்ஸ் மூவ் டு ஒன் மோர் கொஷின். This is a super question. See, whenever you have this y is equals to root x, இதை ஒரு ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? I will teach in a new page. You have this y is equals to square root of x. அப்படி இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. y is a square root of x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? ஓகே, y is square root of x அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, now square root of xங்கிறது it is nothing but x raised to the power 1 divided by 2. அப்போ dy by dx என்ன வரும்? அண்ணா சிம்பிள், dy by dx simply equals to x ஓட பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 by 2 or this is 1 divided by 2 into x raised to the power 1 divided by 2. என்ன இருக்கோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 1 by 2 minus 1 என்ன வரும்? அண்ணா that is equals to இந்த 1 by 2 அப்படியே இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். x raised to the power minus 1 divided by 2 அப்படின்னு வரும் இல்லையா? ஆமாண்ணா. Now I hope you guys have this basic idea that anything raised to the power minus 1, anything raised to the power minus something is simply equals to 1 by x raised to the power e. சரியா? ஓகேண்ணா, 1 by x raised to the power e. I hope this is clear. ஓகே, ஸோ இப்போ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். I'm going to write dy by dx is equals to இந்த 1 by 2 அப்படியே இருக்கும். இந்த x power minus 1 by 2 I'm going to write 1 divided by x power 1 by 2. Now we know x power 1 by 2 is nothing but square root of x. So this is going to be equals to 1 by 2 into square root of x. சரியா? ஓகேண்ணா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. I hope this is clear. So whenever you have this y equals square root of x, y equals square root of x, you will get your dy by dx is equals to 1 divided by 2 into square root of x. I hope this is clear. புரிஞ்சதில்ல? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ இந்த கொஷினை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பாருங்க. We have y is equals to square root of x square plus 4. ஸோ இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் டேரெக்டாக பண்ணுறோம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் இருக்குது அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும்? 1 by square root of 1 divided by 2 into square root of x. பட் இந்த இடத்துல என்ன இருக்குது? x square plus 4 இருக்குது, அப்படியே போட்டுருவோம். into x square plus 4. இப்போ எக்ஸாக இருந்தால் நான் அப்படியே விட்டுருப்பேன். ஒருவேளை இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு இருந்தால் 1 by 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி அதோட முடிச்சிருப்பேன். பட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? இதை நம்ம திரும்பி செயின் ரூலால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x plus 0. சரியா? ஓகேண்ணா. ஸோ once you solve this, finally your y dash is equals to இந்த 2 cancel. I will write 2x divided by 2 times of square root of x square plus 4. Okay, now this 2 and this 2 going to get cancelled. Finally your answer will be square root of x square plus 4. நியூமரேட்டரில் நமக்கு x இருக்கும், அவ்வளோதான். ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷனை முன்னாடியே சொல்லி தந்தேன். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் டூ திஸ். y equals to 1 divided by square root of this. Okay, so இதை என்ன பண்ணுங்க, you guys can take it as a homework. Take it as a homework.
ஆனால் என்னன்னா கஷ்டமாக இருக்கிறது எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸை யூஸ் பண்ணணும். சி டேரெக்டாக போனீங்கன்னா கஷ்டம். பட் ஐ வுட் அட்வைஸ் யூ கைஸ் கேன் கோ லைக் திஸ். ரைட் திஸ் y is equals to x cube plus 2x whole raised to the power minus 1 by 2. minus 1 by 2. சரியா? கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். மைனஸ் 1 by 2வா? இதை கீழே எடுத்துகிட்டு போய் எழுதுனா 1 by x cube plus 2x power 1 by 2வா? பவர் 1 by 2னா ஸ்கொயர் ரூட்டு. ஸோ அதை அப்படியே அழகாக அப்படி எழுதிட்டேன்னா நவ் இதுக்கப்புறம் யூ கேன் சிம்பிளி யூஸ் த செயின் ரூல். ஓகே, யூ கைஸ் ஹாவ் டு ஒர்க் திஸ் அவுட். சூப்பர். திஸ் இஸ் யோர் ஹிண்ட். ஐ ஹோப் யூ கைஸ் கேன் டூ இட் ரைட். சிம்பிளி எக்ஸ் பவர் என் ஃபார்மில் அப்ளை பண்ணி உள்ள செயின் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேடா. Next, let us then move on to next topic which is called as double differentiation. சரியா? double differentiation என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். as the name suggests ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த டபுள் டிஃபரன்ஷியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா how we represent it. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். we represent this double differentiation as see double differentiation as simple. ஆல்ரெடி d by dx இருக்குல்ல, அதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். See, we have this. Just a minute, let me open up a new page. This is represented by, or else simply you have this y dash is equals to dy by dx இல்லையா? now இது இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா y dash the whole dash this is equals to d by dx of, அதாவது ஆல்ரெடி dy by dx இருக்குல்ல, அதை திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். dy by dx. ஸோ என்ன வரும் நமக்கு? இட்ஸ் சிம்பிள். we will get d மேலே இன்னொரு d இருக்குது. ஸோ d into d, d square y அப்படியே தான் இருக்குது, divided by dx into dx is dx square. Okay, so this is how we represent the second derivative. double differentiation யூஸ் ஆகும். மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? so we can represent it with many ways. so this is represented by most commonly y double dash or d square y by dx square. I hope this is clear. புரிஞ்சதில்ல? okay, super. next let us solve some question. இப்போ y is equals to sin x அப்படின்னா then they are asking you to find y double dash x. it's very simple. first y dash என்ன? ஆனால் y dash வந்துட்டு sin x ஓட differentiation is cos x. now இதை திரும்பி ஒரு வாட்டி differentiate பண்ணுங்க. y double dash will be equals to d by dx of cos x which is simply equals to minus sin x டா. புரிஞ்சுதா? அவ்வளோதான். next y equals to x square. so what will be your y dash? y dash is simply equals to 2 into x. now y double dash இதை திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க ரெண்டு தடவை அப்படின்னா this is simply equals to 2. y double dash ஓட வேல்யூ என்ன? simply equals to 2. புரியுதா? கிளியரா? சூப்பர்டா. ஸோ அவ்வளோதான் நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட் எல்லாமே. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஃபிசிக்ஸில் வர எல்லா கொஷினையும் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். நவ் லெட் அஸ் தென் டைவ் இன் டு த கோர். எதுக்காக இதை ஆரம்பித்தோம் ஃபிசிக்ஸில்? டு ஒன்லி ஸ்டடி அபவுட் மேக்ஸிமா அண்ட் மினிமாடா. சரியா? ஓகே. ஸோ மேக்ஸிமா மினிமானா என்ன? நான் சொல்கிறேன், கொஷின் பார்க்க உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஐ வில் கிவ் யூ கைஸ் சம் ஸ்டெப். ஓகே, in order to find maximum or minimum value you have to follow these 3 steps. 3 steps சொல்லுவேன். அந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த கொஷினாக இருந்தாலும் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. ஓகேவா? ஓகே. ஸோ லெட் அஸ் ட்ரை டு டூ இட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் is simple. whatever be the function, find dy by dx. சரியா? ஸ்டெப் 1 என்ன? find derivative. சரியா? dy by dx இல்லை, டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. in our case is dy by dx. சரிண்ணா? அப்போ ஸ்டெப் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 2 will be
put your dy by dx equals to 0. dy by dx equals to 0 ன்னு போடணும் பசங்களா. சரியா? இப்படி போட்டா என்ன ஆகும்? You will get some values of x. சரியா? some values of x கிடைக்கும். question solve பண்றப்ப புரியும். obtain values of x. let's say we get x equals to some x1 x2 or else simply x equals to x1 கிடைக்குது. now step 3 is the crucial step. step 3 is the crucial step. find d square y by dx square. அதாவது செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணுமா, டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணுமா. ஓகே, ஒரு வேளை பண்ணிட்டோம், டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டோம். அண்ட் if the value of the second derivative d square y by dx square at x equals to x1, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸோட டேர்ம் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சோம்ல எக்ஸோட வேல்யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணி ஒருவேளை if it is less than 0, then that point corresponds to maxima. இல்ல ஒருவேளை if the value of d square y by dx square at x equals to x1 is greater than 0 வந்துச்சு அப்படின்னா then that value corresponds to a minima. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் யோர் மேத்தமேட்டிக்ஸ் செஷன். பட் இப்போதைக்கு இதுதான் ஸ்டெப்பு, ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. ஆர் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா தென் இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும், யூ கேன் கம்ப்ளீட் யுவர் ஃபிசிக்ஸில் இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது. ஓகே, JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிறது தேவை. அதை பொறுமையாக நம்ம கால்குலஸ் வரும்போது பார்த்துக்கலாம். போதுங்கிற அளவு கால்குலஸ் படிப்போம். இப்போதைக்கு இட் இஸ் சஃபிஷியன்ட் டு நோ தீஸ் 3 ஸ்டெப்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், கொஷினில் இப்படி தான் இருக்கும் ஃபிசிக்ஸில் கொஷின், மேக்ஸிமம் மினிமா கொஷின்லாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அ ப்ரொஜெக்டைல் இஸ் ஃபயர்ட் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் பண்ணுறாங்க. சரியா? ஒரு பாலை தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டியில் தூக்கி போடுறாங்க. இட்ஸ் ஹைட் அபவ் த கிரவுண்ட் அட் டைம் t செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது நம்ம தூக்கி போட்டோம்ல பால், அதோட ஹைட்டு கிரவுண்டுக்கு மேலே எவ்வளோ போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத டைமை பொறுத்து மாறுதான் இல்லையா? ஆமாண்ணா, ஃபஸ்ட்டு டைம் t ஈக்குவல்ஸ் 0 கை கிட்டே இருக்கும் பால், தென் நல்லா போட்டோன்னே என்ன ஆகும், டைம் ஆக நல்லா அப்படியே மேலே போகும், கொஞ்சமாக பால் மேலே போகும். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியே திரும்பி கீழே வந்துடும் இல்லையா? டைம் ஆக மேலே போயிட்டு டக்குன்னு கீழே வந்துடும். அதை வந்துட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் டு as that y of t is equals to minus 2t cube plus 3t square plus 36t. சரியா? This is important. Okay, see what's given over here. இந்த இடத்துல இது என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த y of t இருக்குல்ல, this is height above the ground, height என்ன வச்சுக்கோங்க. இந்த t அப்படிங்கிறது டைம் இன் செகண்ட்ஸ், டைம். ஸோ நமக்கே தெரியும் பாலை தூக்கி போட்டோன்னே டைம் ஆக ஹைட் வந்து மாறிட்டே இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஃபங்க்ஷனாகவே நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. எப்படி மாறுது, அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு 0 ஹைட் எங்கே, அட் டைம் t ஈக்குவல்ஸ் டு 2 செகண்ட்ஸ் டைம் ஹைட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, height varies with time, varies with respect to time. Now question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are asking you to determine the time at which the projectile reaches maximum height. ஓகேவா? அப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எந்த டைமில் இந்த பால் வந்துட்டு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. Now let us then quickly solve this question. மேக்ஸிமம் அப்படிங்கிறத பார்த்தோன்னே டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. Now ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஸ்டெப் 1 என்ன,
ஸ்டெப் 1 என்ன? ஃபைண்ட் dy by dx இல்லையா? ஆமாண்ணா. அண்ணா இந்த இடத்துல dy by x இல்லையாண்ணா, எப்படி dx பண்ணுறது? கரெக்ட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஃபைண்ட் dy by dt. Okay, you have to find using dy by dt. dy by dt ஏன்னா பிகாஸ் பாருங்க இந்த இடத்துல ஹைட் y changes with time. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dt, rate of change of height. ஹைட்டை தான் y ன்னு சொல்கிறோம். rate of change of height with respect to time. So dy by dt. ஓகே சரிண்ணா, கண்டுபிடிச்சா என்ன வரும்? see simple dy by dt. கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிக்கிறேன், நல்லா பாருங்களேன். என்ன வருது? ஆனால் -2t³ இருக்குது. ஸோ -2 விட்டுருவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. t³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3t² வரும். ஸோ 3 × 2 are 6. ஸோ we will get -6t². அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? ஆனால் இந்த இடத்துல 3 இருக்குது. t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ 3 × 2t is 60. ஸோ ப்ளஸ் 60 ப்ளஸ் 60. தென் அடுத்து 36t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆனால் இது வந்து கான்ஸ்டன்ட் 36ங்கிறது. ஸோ வெளியே விட்டுருவோம். தென் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் t வித் ரெஸ்பெக்ட் டு t, dt by dt 1 வரும். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் 36 ப்ளஸ் 36. ஓகேவா? ஓகே. நவ் ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ஸ்டெப் 2 இஸ் புட் dy by dt ஈக்குவல்ஸ் டு 0 இல்லையா? ஸ்டெப் 2 இஸ் put dy by dt equals to 0. போட்டுருவோமா? ஓகேண்ணா. which means this is equals to 0. இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஆனால் என்ன பண்ணுறேன், I'm going to divide both the sides with -6. சரியா? dividing both sides by -6. ஸோ -6 ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் -6 டிவைடட் பை -6 இந்த இடத்துல 1 வந்துடும். ஸோ t², தென் இந்த இடத்துல -t, தென் 36 டிவைடட் பை -6 இஸ் -6 ஈக்குவல்ஸ் டு 0. ஏன் பண்ண அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்குல்ல, அதனால் டிவைட் பண்ணிட்டேன் -6 ஆல். சரி, now this is a quadratic equation. மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா we can write this as, இதெல்லாம் ஓரளவுக்கு 10th quadratic equationலாம் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தெரியலனா தென் பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஆனால் இந்த இடத்துல we will get t - 3 of t + 2 equals to 0. எப்படி சொல்கிறேன்? பிகாஸ் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ -3 × +2 வந்தால் வருமா? ஸோ -3 × +2 மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1. அதனால் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get 2 values. Time t is equals to 3 seconds. Okay, time t is equals to 3 seconds. Or time t is equals to -2 seconds. சரியா? ஓகேண்ணா. 3 seconds or time t is equals to -2 seconds. ஓகே, பட் நீங்களே சொல்லுங்கள், டைம் நெகட்டிவாக இருக்க முடியுமா? நோ அண்ணா. ஸோ -2ங்கிறது கேன்சல். டைம் ஒன்லி வில் பி 3 seconds. கிளியரா? ஓகே. நவ் லெட் அஸ் செக் தேர்ட் ஸ்டெப் என்ன. ஆனால் தேர்ட் ஸ்டெப் இஸ் step 3 is simply find d² y by dt² at at t equals to t1. அங்கே x equals to x1 சொன்னா இந்த இடத்துல x க்கு பதிலாக t இருக்கு, அவ்வளவுதான். t equals to t1 கண்டுபிடிச்சிரோமா? ஓகே. ஸோ we know dy by dt equals to this. என்ன வந்து simplify ஆகி ஆனால் நமக்கு dy by dt is equals to this. அப்போ d² y by dt² is அப்போ d² y divided by dt² is simply equals to, ஆனால் இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க என்ன வரும்? t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t வரும். ஸோ -6 into 2t is -12t. தென் இந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா +6. Now
This is your d square y by dt square. Find value at t equals 3 seconds இல்லையா? ஆமாண்ணா. ஏன்னா நமக்கு t equals to 3 வந்துச்சுல்ல, அதை போட்டு வேல்யூ கண்டுபிடிங்க. So we will get d square y divided by dt square at t equals to 3 seconds is simply equals to 3 போட்டால் என்ன வரும்? அந்த இடத்துல minus 12 into 3 plus 6. So this will be equals to minus 30. So minus 30ங்கிறது less than 0. சரியா? Minus 30 is less than 0. So we can say since d square y by dt square at t equals to 3 seconds is less than 0, I can say t equals to 3 seconds represents maxima. அதான சொல்லியிருந்தேன். t equals to 3 seconds represents maxima. சரியா? represents maxima. I hope this is clear. Okay வா? சரி ஓகேண்ணா. தென் கொஷினில் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? எந்த டைமில் ப்ரொஜெக்டைல் மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகும் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டோம். when t equals to 3 seconds அது மேக்ஸிமம் கரஸ்பாண்ட் பண்ணுது. சரியா? அது மேக்ஸிமம் வேல்யூ தருமா. ஸோ we can write the answers to be for the first subdivision at t equals to 3 seconds the height is maximum. Height is maximum. Then second என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷனில் the maximum height என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் height depends on time simply like this. செகண்ட் சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர். கொஷின் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? at t equals 3 seconds what is the height அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளி இதில் 3 equals to 3 t equals to 3 seconds உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்? y of 3 is equals to minus 2 into 3 cube plus 3 into 3 square plus 36 into 3. சரியா? ஸோ சால்வ் பண்ணிவிடுங்க. தட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ என்ன வரும் அண்ணா? minus 2 into 3 cube is 27 plus 3 into 9. ஓகேவா? plus 36 into 3. You guys can solve this and let me know the final answer in the comment sections. சரியா? okay, let me know the final answer. Find answer. புரிஞ்சுதா? அவ்வளோதான் பசங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் பக்கா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இனிமேல் டிஃப்ரென்ஷியேஷனில் பிரச்சனையே வராது. Now let us solve 2-3 more questions. ஒரு 5-star questions வச்சிருக்கேன். Let's solve the second question. A biology student observes that the growth of a bacterial colony in a controlled environment follows the model. சரியா? அதாவது ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இது ஆக்சுவலி 12th வரக்கூடிய ஒரு கொஷின், மேக்ஸில் வரும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேபுக்குள்ளே பாக்டீரியா வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? அந்த பாக்டீரியாவோட பாப்புலேஷன் இருக்குல்ல, அதை வந்துட்டு we represent using n of t. பாக்டீரியாவோட பாப்புலேஷனை என்னன்னு சொல்கிறோம். அந்த பாப்புலேஷன் டைம் ஆக 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 க்ரோ ஆகுதான் பசங்களா. சரியா? அண்ட் எவ்வளோ க்ரோ ஆகுதான்? தட் ஃபாலோஸ் த மாடல் 100t into e to the power minus t. ஓகே. நான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா at what time the bacterial population is maximum. ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். கொஷினில் மேக்ஸிமம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் no need to go for step 3. generally சொல்கிறேன், no need to go for step 3.
when you get only one value of t. Okay, when you get only one value of t when solving dy by dt equals to 0. அதாவது நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கல்ல ஸ்டெப் 2, ஸ்டெப் 2 சால்வ் பண்ணும்போது ஆர் சிம்பிளி when you get only one value of t when solving step 2 அப்படி கூட வச்சுக்கோங்க. from step 2 இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2ல் இருந்து நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஸ்டெப் 2லேருந்து நம்ம போட்டிருக்கோம் dy by dt 0ன்னு போட்டிருக்கோம். நமக்கு வேலிடான வேல்யூஸ் எத்தனை கிடச்சிச்சு? ஆனால் -2ங்கிறதெல்லாம் விட்டுருங்க, டைம் நெகட்டிவாக இருக்க முடியாது. வேலிடான வேல்யூ என்ன? நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஒரே ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஸ்டெப் 3 நீங்கள் போகவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ரைட் த ஃபைனல் ஆன்சர். பிகாஸ் பாருங்களேன், நமக்கு என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், எப்போ மேக்ஸிமம் ஆகும்னு கேட்டிருக்கான். நமக்கு என்ன கிடச்சிச்சு? 3 செகண்ட்ஸ்னு வந்துச்சு. நீங்கள் ஸ்டெப் 3 கண்டுபிடிச்சி பார்த்தாலும் ஸ்டெப் டைம் t ஈக்குவல்ஸ் டு 3 செகண்ட்ஸ் மேக்ஸிமாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆர் டேரெக்டாக எழுதினாலுமே பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸில் மட்டும் சொல்கிறேன், மேக்ஸில் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது, சரியா? ஸோ இதை வந்து ஒரு நோட்டாக வச்சுக்கோங்க. நவ் லெட் அஸ் ட்ரை டு சால்வ் இட். dn by dt நம்ம மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு time is simply equals to 100ங்கிறது கான்ஸ்டன்ட், வெளியே விட்டுருங்க. now this is u, this is v. ஃபர்ஸ்ட் u-வை விட்டுருங்க, v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆனால் e பவர் -t அப்படியே இருக்கும். தென் மேலே இருக்க -t-யை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா -1 வரும். ப்ளஸ் இப்போ v-யை விட்டுருங்க, e பவர் -t-யை விட்டுருங்க, u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஒரு e பவர் -t இருக்குது, இங்கே ஒரு e பவர் -t இருக்குது. லெட்ஸ் ட்ரை டு differentiate it further or else simply differentiating simplify பண்ணுவோம். இதை simplify பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் simply இந்த e power -t காமனாக எடுத்துடலாம். 100 into e to the power -t into காமன் இடத்துல என்ன வரும்? ஆனால் அந்த இடத்துல 1 இருக்கும், இந்த இடத்துல -t இருக்கும். 1 -t. ஓகே ஓகே. ஸோ we got this dn by dt equals to we got this d n by dt equals to 100 into e power -t into 1 minus t. Now step 2 என்ன பண்ணணும்? We have to put this equals to 0. So 0 போட்டால் நீங்களே பாருங்களேன். Please remember this. Remember exponents என்ன? e raised to the power x or some constant a raised to the power x. ஏங்கிறது 2-ஆ இருக்கலாம், 3-ஆ இருக்கலாம், 5-ஆ இருக்கலாம். they never becomes 0. ஓகே, பிகாஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஈனாலே சில பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஈங்கிறது ஆயிலர்ஸ் நம்பர்டா, ஆயிலர்ஸ் number and it is precisely equals to 2.71 approximately. சரியா? precisely நம்மளால சொல்ல முடியாது, it is a irrational number. approximately equals to 2.7 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று கூட விட்டுருங்க. 2.7. now நினச்சி பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல let's say ஏக்கு பதிலாக 2 இருக்குது, ஏக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ 2 பவர் எக்ஸ், எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் போடுங்க. 0 போடுங்க, 0 போட்டால் என்ன வரும்? 2 பவர் 0 1 வரும். -5 போடுங்க, 2 power -5 is simply equals to 1 by 2 power 5. okay, so this is not equals to 0. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த எக்ஸ்போனன்ட் மட்டும் 0 ஆகவே ஆகாது. அப்போ பாருங்களேன், we know whenever we have this condition x into y equals to 0 வந்துச்சுன்னா then either x equals to 0 or y equals to 0. ஏதாவது ஒன்று 0 வரனாதான் ப்ராடக்ட் 0 ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல this cannot be equals to 0, அப்போ only this can equal to 0. so 1 minus t equals to 0. turns out that
the value of t is simply equals to 1 second. Now நான் சொன்னேன்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்டெப் 2ல இருந்து only one value கிடைச்சிருக்கு. Only one value which is t equals to 1 second தான் கிடைச்சிருக்கு. ஸோ சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்பிளி டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு போயிருங்க. கன்ஃபார்மாக இந்த வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக இந்த வேல்யூ மேக்ஸிமமாக தான் குறிக்குது. ஓகே, ஸோ அட் t equals to 1 seconds the bacterial population is maximum. The population is maximum. ஓகேவா? ஓகேண்ணா, இந்த குட்டி ஷார்ட் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஸ்டெப் 2ல் ஒரே ஒரு வேல்யூ கிடைக்குதோ ஸ்டெப் 3யை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, பட் மேக்ஸில் பண்ணி தான் ஆகணும். சரி, now let us then quickly go to a final question. இது வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தால் தான் இந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லாட்டியும் சால்வ் பண்ணலாம், பட் டைம் அதிகமாக எடுக்கும். பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டைம் தான் டிசைடிங் ஃபேக்டர். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டைமை கம்மி பண்ண பார்க்கணும். ஸோ இந்த கொஷினில் எப்படி நம்ம ஈஸியாக போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். they are saying that voltage across an RLC circuit 12th படிப்பீங்க, depends on the angular frequency W ல ஒமேகா. angular frequency ஒமேகா W மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஒமேகா கர்லி W மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், ஒமேகா அக்கார்டிங் டு திஸ் ஈக்குவேஷன். அதாவது இது வந்து வோல்டேஜா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வோல்டேஜ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒமேகா ஆஸ் அ ஃபாலோவிங். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா டிபெண்ட் ஆகுதான். தே ஆர் ஆஸ்கிங் find the value for omega, find the value for omega for which the voltage is maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. they are simply asking for what value of, for what value of omega voltage is maximum அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் சிம்பிள். see ஸ்டெப் 1 வந்துட்டு ஒரு ஸ்டெப் 1 இல்லை, மெத்தட் 1 நீங்கள் எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்கை ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். யூஸிங் ஃபார்முலாஸ் என்ன, u by v யூஸ் பண்ணலாம். யூஸிங் ரூல்ஸ் ஐ கேன் சே, ஃபார் எக்ஸாம்பிள் u by v ஆர் u into v, இது நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கூட பண்ணலாம். பட் இது அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூஸ் லாஜிக். மெத்தட் 2 யூசஸ் லாஜிக். ஆனால் அது என்ன லாஜிக் சொல்கிறேன் பாருங்களேன். மெத்தட் 2 யூஸிங் லாஜிக், இதுதான் வந்து அட்வைசபிள். இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். மேக்ஸிமம் மினிமா கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் யோசிங்க. பட் போக போக இந்த தாட் ப்ராசஸ் டெவலப் ஆகிட்டுண்டா. இது வந்து ஒரு அட்வான்ஸ் கொஷின் மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, வி காட் திஸ் ரைட். just a minute. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பின்னாடி வச்சுக்கலாம். we got this. for now we got this. இப்போ நல்லா பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது சரியா. லெட்ஸ் சே யூ ஹேவ் அ ஃப்ராக்ஷன் a by bன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன் எப்போ மேக்ஸிமம் ஆகும், இந்த ஃப்ராக்ஷன் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒன்று, இட் ஷுட் ஹாவ் அ வெரி பிக் நியூமரேட்டர். நியூமரேட்டர் இஸ் big and denominator should be low. அண்ணா புரியல. சி சிம்பிள். இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 9 by 27 greater or 27 by 9 greater. அண்ணா ஆப்வியஸ்லி 27 by 9 தான் கிரேட்டரு. ஏன்? பிகாஸ் நியூமரேட்டர் இஸ் பிக் and your denominator is small. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஃப்ராக்ஷன் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ராக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. சரியா? ஓ ஓகேண்ணா.
இப்போ அதே லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வோல்டேஜ் இருக்குல்ல, வோல்டேஜ் இஸ் மேக்ஸிமம் when your numerator is higher, bigger. numerator வந்து கான்ஸ்டன்ட், மாற்ற முடியாது. அப்போ டினாமினேட்டரை வந்துட்டு எந்த அளவுக்கு கம்மியாக்குறோமோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆகும். புரியுதா? ஒரு ஃப்ராக்ஷனை எப்போ மேக்ஸிமம் ஆக்க முடியும்? நியூமரேட்டரை பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் ஆக்கணும். இந்த இடத்துல நியூமரேட்டரை மாற்ற முடியாது, 50 கான்ஸ்டன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரை மினிமம் ஆக்குறேன். டினாமினேட்டரை மினிமம் ஆக்குறேன், which means that square root of square root of 100 minus omega 100 minus omega square the whole square plus 4 omega square. Okay now இதுலயும் if you want you can directly differentiate this, but இங்கேயும் நான் ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போறேன். நீங்களே பாருங்களேன், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் எப்போ மினிமமாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் எப்போ மினிமமாக இருக்கும்? ஆனால் திஸ் வில் பி மினிமம் ஒன்லி இஃப் திஸ் வில் பி மினிமம் ஒன்லி இஃப் உள்ள இருக்குல்ல ஸ்கொயர் ரூட்குள்ள அது மினிமமாக இருக்கணும். திஸ் இஸ் மினிமம் இல்லையா? திஸ் இஸ் மினிமம், ரைட்? ஆமாண்ணா. ஸோ அதை தான் இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ சி 2 நம்பர் இருக்குடா, உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நம்பரை போடுறேன் ஸ்கொயர் ரூட்குள்ளே, எனக்கு என்ன வருது? ஆன்சர் இஸ் ஆல்சோ ஹை. இதுவே நான் ஒரு குட்டி நம்பரை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், த ஆன்சர் இஸ் ஆல்சோ மினிமம். ஸோ ஐ கேன் யூஸ் த லாஜிக், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் வில் பி மினிமம் இஃப் ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன இருக்கோ அது மினிமமாக இருக்கணும். ஸோ யூஸிங் திஸ் ஃபேக்ட் I can say this is minimum if ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன இருக்கோ அது மினிமமாக இருக்கும்போது. if this is minimum ஸோ பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருந்த கொஷினை சிம்பிளிஃபை பண்ணி லாஜிக் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எங்கே கொண்டு வந்துட்டோம்? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை மினிமம் ஆக்கினா போதுமா? லெட்ஸ் டூ த டிஃப்ரென்ஷியேஷன். லெட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் திஸ் டி பை டி ஒமேகா. இது எதில் டிபெண்ட் ஆகுது? லெட்ஸ் அஸ்யூம் திஸ் டு பி ஒய். லெட் y is equals to 100 minus omega square the whole square plus 4 omega square. Now we have to differentiate this and make this expression minimum. So dy by d omega simply equals to என்ன பண்ணணும்? செயின் ரூல் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, எக்ஸ் பவர் என்னன்னு கன்சிடர் பண்ணி. ஸோ 2 into 100 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? செயின் ரூல் என்ன சொல்லுது? ஆமாண்ணா. ஸோ 100 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட்டு, ஒமேகா ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஒமேகா ப்ளஸ் இந்த இடத்துல 4 ஸ்கொயர் இஸ் 16, ஒமேகா ஸ்கொயர் இஸ் சிம்பிளி 2 ஒமேகா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியேட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, தெளிவாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். நவ் திஸ் ஷுட் பி ஈக்குவல்ஸ் டு 0. ஸ்டெப் 2 என்ன சொல்லுது? திஸ் ஷுட் பி equals to 0. So I can simply write from here. first இப்போ simplify பண்ணி எழுதுறேன், ஆனால் அந்த இடத்துல minus 2 omega இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ minus 4 omega simplify பண்ணுறோம் பாருங்களா. ஸோ minus 4 omega into 100 minus omega square plus 16 2s are 32 omega equals to 0. ஸோ என்ன பண்ணுறேன், இதை அந்த சைடு எடுத்துகிட்டு போய் எழுதுறேன். minus 4 omega of 100 minus omega square equals to minus 32 omega. Now you see minus 4 omega 1 times and then minus 32 omega 8 times. Cancel பண்ணாமல omega cancel ஆயிரும், minus minus cancel ஆயிரும், 1 4s are 4, 8 4s are 32. So what do we get? We get 100
minus omega square equals to 8. So from here we get omega square equals to 100 minus 8 is 92. From here we get the omega value to be equals to square root of 92. அவ்வளோதான். Okay, so whatever the method you proceed, your final answer is this. அதாவது எப்போ voltage maximum இருக்குமா, when omega is equals to square root of 92, your voltage is maximum. Okay, so இதனால தான் இந்த question கொஞ்சம் யோசிச்சு போகிறதுனால 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். நார்மல் மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி பாருங்கள், you will get the exact same answer. சரியா? ஓகேடா. Now with this we will wind the session over here. I hope you guys like the session. If you do so, then give me a like and subscribe to our channel. I will meet you guys on tomorrow's session. சரியா? Bye bye.